சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் மிக முக்கியமான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அரசு ஆர்முஸ் நீரிணையை அனைத்து வணிக கப்பல்களுக்கு முழுமையாக திறந்துவிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு உடனடியாக கச்சா எண்ணெய் விலையில் எதிரொலித்துள்ளது. இது உலக பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான சிக்னலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா ஈரான் மத்தியிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்பு இத்தகைய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தரும் வகையில் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்தம் செய்ய பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்தது. இதனால் 2 வார காலம் இடைக்கால போர் நிறுத்தம் அமலானது. இருப்பினும் இஸ்ரேல் லெபனான் மீது தொடர்ந்து கடுமையான தாக்குதலை நடத்தி வந்தது. இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியது. நேற்று இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகள் 10 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆர்முஸ் நீரிணையை அனைத்து வணிக கப்பல்களுக்கு முழுமையாக திறந்துவிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் தெரிவித்திருப்பதாவது: லெபனான் நாட்டுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் காரணமாக ஆர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து வணிக கப்பல்களும் முழுமையாக செல்ல அனுமதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் வரையில் ஆர்முஸ் நீரிணை திறந்திருக்கும் என்றும் அப்பாஸ் அராக்சி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பான பயணம் ஈரான் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பு ஏற்கனவே அறிவித்த ஒருங்கிணைக்கப்பட்ட பாதையில் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சரின் அறிவிப்பு வெளியான உடனேயே சர்வதேச எண்ணெய் சந்தையில் இதன் விலை வீழ்ச்சியடைந்தது. பாகிஸ்தானில் ஈரான் அமெரிக்கா மத்தியில் விரைவில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்கும் என தகவல் வெளியான நிலையில் கச்சா எண்ணெய் விலை சிறிய அளவில் குறைந்து வந்தது. தற்போது ஆர்முஸ் மொத்தமாக திறக்கப்பட்டதன் மூலம் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் சுமார் 9% வரையில் சரிந்துள்ளது.